இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து வெற்றியை வந்து பெருமளவு பாதிச்சிருக்கு. அப்போ அவர் அவ்வளோ பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தால் அந்த 40க்கு 40 தக்க வச்சிருக்கணும். இவரால் ஜெயிச்சவங்க இல்லை. விஜய்க்கு மட்டும் இவர் என்ன பெரிய சாதனையை சாதிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜன் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க மாமனார் ஆயிரக்கணக்கான கோடியில் லாட்ரி சீட்டில் மோசடி பண்ணி சம்பாதிச்ச பணம் அது. அவருக்கு பேரே போலி லாட்ரி சீட்டு மார்ட்டின்னு தான் பேர். இப்போ ஆதவ் இருப்பதனால அது தாவேக்காவுக்கு வீழ்ச்சி தான் அப்படின்றது அந்த புரிதல் விஜய்க்கு இல்லையா? அதுதான் விஜய் வந்து ஒன்றுமே இப்போ அரசியலே அவருக்கு ஞான சூன்யமாக இருக்காருன்னு தான் என்னுடைய உள்ள போனார். புவாரியுன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு ஐஎம் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் வியூக அமைப்பாளர். எனக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? உங்களை ஜெயிக்க வைப்பேன். எப்படி ஜெயிக்க வைப்பீங்கன்னா உங்கள் விஷயங்களை நான் ப்ரொமோட் பண்ணி இதெல்லாம் கெட் அவுட்னா. அதிமுகவுக்குன்னு ஓட் பேங்க் 29 to 30%. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் வராது மெயின்டைன் ஆகும். விஜய்க்கு அந்த 29 to 30% விட அதிக ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதிமுக இவரை முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்க? ஒரு குற்றத்தை பார்த்த உடனே சொல்லிடுவோம் இது இங்கே தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு டிஎம்கே மோடஸ் ஆபரண்டி எனக்கு தெரியும். ஏன்னா இது கிரிமினல் கேங். அரசியலில் உங்கள் கிரிமினல் கேங் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க. கருணாநிதி இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ பரந்தூர் போனார், அதிலே பார்த்தீங்கல்ல எவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. இந்த மண்டபத்தை விட்டு வெளில வரக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் பேசணும், இந்த கட்டுப்பாடுகள் எதுக்கு? பயப்படுறாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆகுது, உலகம் சுற்றும் வாலிபர். அதை ரிலீஸ் பண்ணாமல் நெகட்டிவை தீய வச்சு கொளுத்துறதுக்கு கருணாநிதி இல்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வெளியில் வந்துட்டா இவருக்கு செல்வாக்கு வந்து நம்ம ஆட்சி கவுந்துருமோங்கிற பயத்தில் அந்த படத்தை நெகட்டிவியை தீய வச்சு கொளுத்தணும். எம்ஜிஆர்ட்ட 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்த மேனேஜர் 40 வருஷமா அவரே திசை மாறி எதிரிக்கு நியூஸ் கொடுத்துருக்காருன்னா அரசியலில் நீங்கள் யாரையுமே நம்ப முடியாது. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வரதராஜன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேக்காவை மையப்படுத்தி பல்வேறு தகவல்கள் விஷயங்கள் அரசியல் களத்தில் சுரண்டுட்டு இருக்கு. இப்போது எப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் கண்டென்ட்டா இன்னைக்கு ஈவினிங் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க போறார். ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்கு உள்ளதாக அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதே வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் தான் வந்து கீ மேனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரசாந்த் கிஷோர் 2026 தேர்தலுக்காக தாவேக்காவுக்காக வேலை செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பூதாகரமாயிருக்கு. இதுல உங்களுடைய பார்வை எப்படி? பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் மேஜிக் மேன் கிடையாது, மந்திரவாதி கிடையாது. ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் எலெக்ஷன் வரும்போது மக்களுடைய விருப்பம்தான் வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியும். மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக சும்மா வெறும் இந்த சாதுரியத்தை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து ஒரு தேர்தல் ஏஜென்ட்டு ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது நம்பினா நம்மளை மாதிரி முட்டாளி யாரும் இருக்க முடியாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2019 திமுகவுக்கு தேர்தல் வேலை செஞ்சது பிரசாந்த் கிஷோர் இல்லை, வேறு ஒருத்தர் தான் தேர்தல் இதுவாக வேலை செஞ்சார் திமுகவுக்கு. சுனில்னு ஒருத்தர்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து திமுகவுக்கு இந்த தேர்தல் வியூக அமைப்பாளராக வேலை செஞ்சார். அப்போ திமுக 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சாங்க 2019 எம்பி எலெக்ஷன். அதே இது 2021 எம்எல்ஏ எலெக்ஷன். தேர்தல் வியூக அமைப்பாளராக திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சார். அப்போ 19ல் 40க்கு 40 சீட்டு ஜெயிச்ச அதே டிஎம்கே பிரசாந்த் கிஷோர் வியூக அமைப்பாளராக வந்ததுக்கப்புறம் வெறும் 126 சீட்டு தான் ஜெயிச்சாங்க எம்எல்ஏல. 118 மெஜாரிட்டியை விட ஒரு 8 சீட்டு தான் அதிகம் ஜெயிச்சாங்க. அதிமுகவுடைய கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து வெற்றியை வந்து பெருமளவு பாதிச்சிருக்கு. அப்போ அவர் அவ்வளோ பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தால் அந்த 40க்கு 40 தக்க வச்சிருக்கணும்ல. எம்பியில் 40 இருந்தாலும் களம் வேறையா இருக்கும்ல. சட்டமன்ற தேர்தல்ன்றது ஒரு
மாதிரியான சாராம்சம் கொண்டது, நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி அப்படின்ற போது அந்த பாயிண்ட்ல அதை பார்க்கணும். ஆனா அந்த இவங்க தேர்தல் வியூக அமைப்பாளராக இவங்க வந்துட்டா கண்டிப்பா பயங்கரமா ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதைத்தானே, ஒரு நம்பிக்கையைத்தானே உருவாக்கிக்கிட்டு உங்களுக்கு 300 கோடி கொண்டாந்து கொடுத்து கூட்டிட்டு வராங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடியது வந்து இது எம்எல்ஏ தேர்தல், இது எம்பி தேர்தல் அப்படிங்கிற மாறுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மாறுபாடு இருந்ததுன்னா இப்போ வியூக அமைப்பாளருக்கு வேலையே கிடையாது. மக்கள் மனசுல வந்து அந்த மாறுபாடு வந்து அது பிரதிபலிக்குதுன்னா வியூக அமைப்பாளர் என்ன சொல்லி வராரு, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு தானே வராரு. அது அவரால் முடியும்னா ஏன் இதே பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி பீகார்ல அவருக்கு ஆரம்பிச்சு அவர் கட்சி நின்ன தொகுதியிலலாம் டெபாசிட் போச்சா இல்லையா? தன்னுடைய சொந்த கட்சியவே அவர் வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியாதவர் இன்னொரு கட்சியை வந்து விட்டு ஆளுங்கட்சியா கொண்டு வர்றதுல அவர் ஜெயிக்க வச்சதெல்லாம் பெரிய கட்சிகள் தான். இவரால் ஜெயிச்சவங்க இல்லை. ஏன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் டிடி இருக்காங்களே, மம்தா பானர்ஜி, அவங்க ஏற்கனவே ஆட்சியில் 2 தடவை இருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் போய் அவங்கள ஜெயிக்க வைக்கல. ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் எல்லாமே அவங்க ஜெயிச்சு காமிச்சவங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆந்திராவில் போய் எடுத்துக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி, அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருந்தது. அவங்க எல்லாமே வந்து முன்னாடியே பிரசாந்த் கிஷோருடைய வருகைக்கு முன்னாடியே ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் ஆட்சியில இருந்தவங்க. பட் விஜய் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. விஜய் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்க விஜய் பாயிண்ட்டுக்கு இப்போ வருவோம். ஸோ ஏற்கனவே நீங்க சொன்னபடி அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க, அவங்கள ஜெயிக்க வச்சது பெரிய சாதனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விஜய் ஒரு ஜெயிக்க வச்சிருவாருங்கிற நம்பிக்கையோடு இவங்க இருக்காங்க. இவர் வந்துக்கிட்டு இப்போ டிஎம்கேயவே இருந்த செல்வாக்கை விட அதிக குறைஞ்ச ஓட்டு இவர் போனதுக்கப்புறம் வந்ததுங்கும்போது விஜய்க்கு மட்டும் இவர் என்ன பெரிய சாதனையை சாதிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? விஜயோட ஓட் பேங்க் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது, விஜய்க்கே தெரியாது. அதை நான் பல இதில் சொல்லியிருக்கேன். விஜய்க்கே வந்து அவர் கட்சியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதுவும் தெரியாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருக்காரு. எடப்பாடியை பார்த்து பயப்படல, பாஜக அண்ணாமலை இவங்களெல்லாம் பயப்படல. ஆனால் விஜயை பார்த்து ஸ்டாலின் ரொம்ப பயந்துருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க விஜய்க்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லு வைக்கணும் அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணுறாங்க. யார்? திருமாவளவனும் இவரும். அப்படி ஸ்லீப்பர் செல்லாக உருவாக்குனவர் தான் வந்து ஆதவர்ஜுன் திருமாவளவன் ஆதரவாளர். 300 கோடிக்கு மேலே திருமாவளவனுக்கு கொடுத்து தான் அந்த கட்சியிலேயே போய் சேர்ந்தார். இல்லை, திமுக திருமாவளவன் வைத்த ஸ்லீப்பர் செல்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட இருந்தப்போ ஆதவர்ஜுனா அவர்களே திமுகவை எதிர்த்து தானே பேசினார். இல்லை, திமுகவை எதிர்த்து பேசினது வந்து சபரீசனுக்கும் அவருக்கும் முதல்ல ஒரு திமுக ஆதரவாக தான் இருந்தார். சபரீசனுடைய இதில் தான், நிறுவனத்தில் தான் அவர் வேலை பார்த்தாரு. பிரசாந்த் கிஷோர் போனதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் சபரீசன்ட்ட தான் வேலை பார்த்தார். சபரீசனோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் அவர் இங்கே வந்தார், எங்கே திருமாவளவன்ட்ட. இப்போ திருமாவளவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, அதை வந்து அவர் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து இவங்க எல்லா விஷயத்தையும் பேசி ஸ்டாலினுக்கு அதை செஞ்சு கொடுக்குறவங்கும் போது உங்களுக்கு ஆதவர்ஜுனும் ஒரு வியாபாரி தான். ஆதவர்ஜுன் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க மாமனார் ஆயிரக்கணக்கான கோடியில் லாட்ரி சீட்டில் மோசடி பண்ணி சம்பாதிச்ச பணம் அது. அவருக்கு பேரே போலி லாட்ரி சீட்டு மார்ட்டின்னு தான் பேர். அவர் மேலே நிறைய வழக்குகள் சிக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோசடி வழக்குகள் நிறைய இருக்கு. அவங்க எதுக்கு அரசியலுக்கு தன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அனுப்புறாரு? நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கு பாதுகாப்பு வேணும். யாரும் நம்மளை பிடிக்கக்கூடாது, காவல்துறையோ இல்லை உங்களுக்கு இடியோ இன்கம் டேக்ஸோ பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு பயம் வேணும்னா நமக்கு அரசியல் ஹோல்டு வேணுங்கிறதுக்காகத்தான் மருமகனை தயார் பண்ணி அங்கே அனுப்பியிருக்காரு. ஸோ திருமாவளவன்ட்ட போய் ஒரு கட்சி இது அடையாளம் வச்சுக்கிறோன்னு தான் போனது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ விஜயை வந்து தடுக்கணும், அவருடைய வெற்றியை தடுக்கணும். அப்போ விஜய் என்னென்ன செய்கிறாருங்கிற இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தேவை. அப்போ தேவையும் அங்கே ஒரு ஸ்லீப்பர் செல். அதை வந்து திருமாவளவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத விட அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். இப்போ ஆதவ் இருப்பதனால அது தாவேக்காவுக்கு வீழ்ச்சி தான் அப்படின்றது அந்த புரிதல் விஜய்க்கு இல்லையா? அதுதான் விஜய் வந்து ஒன்றுமே இப்போ அரசியலே அவருக்கு ஞான சூன்யமாக இருக்காருன்னு தான் என்னுடைய விஜய் வந்து அரசியலில் வந்து ஒரு ஞான சூன்யம்னா இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பித்த உடனே முதல் எலெக்ஷனை தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவருடைய முழு பலம் தெரியும். அந்த பலம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேரங்கள் கூட்டணிகளை பற்றி எல்லாம் பேசணும். விஜயகாந்த் வந்து 2005 கட்சி ஆரம்பித்தார். 2006 எலெக்ஷன் தனியாக தான் போட்டி போட்டார், கூட்டணியை பற்றி பேசலை. அதே இவர் வந்து எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது, தனியாக தான் நின்னார், யாரோடையும் கூட்டணி இல்லை. 77 ஆட்சி அமைச்சதும் அவர் தனியாக நின்று தான் ஆட்சி அமைச்சார். தனியாக நின்னா தான் ஒரு கட்சியோட உண்மையான பலம் தெரியும். வந்த உடனே நீங்கள் கூட்டணி
அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம். கூட்டணியை பற்றி அவர் பேசவே கூடாது. அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது அப்போ தவறா? முதல் தேர்தல் தன்னுடைய பலத்தை என்னங்கிறத நாட்டு மக்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும்ல. இப்போ இதில் கூட்டணி வச்சு ஜெயிச்சுக்கிறாருன்னு வைங்க. விஜயுடைய தனிப்பட்ட செல்வாக்கு எத்தனை சதவீதம்ங்கிறது வெளியில் தெரியுமா? வெளியில் தெரியணும்ல. புது கட்சி ஆரம்பி இப்போ விஜயகாந்துக்கு அமைச்சாங்க 10 to 15 12% ஓட்டு இருந்தது. அடுத்ததுலேருந்து கூட்டணியில் போயிட்டார். கடைசி வரை ஒரு கூட்டணியிலேயே இதாகிட்டார். இப்போ அதே மாதிரி விஜய் வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும். உங்களுடைய சொந்த பலம் என்ன அப்படிங்கிறத. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு வந்து நேச்சுரலாக இயற்கையாக உள்ள செல்வாக்கைத்தான் நீங்கள் நம்பணும். செயற்கையாக செல்வாக்கை நீங்கள் கூட்டி குறைச்சி காமிக்கணும்னு நினைச்சிங்கனாலே ஆரம்பமே உங்களுக்கு அது தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும். இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரசாந்த் கிஷோருங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்திரபாபு நாயுடு சொன்னார், ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னேன், இஸ் அ பொலிட்டிக்கல் டெக்காய்ட்டுன்னு சொன்னேன். யாரா பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லிஸ்ட் எடுப்பாங்க. திமுக லிஸ்ட் எடு, அதிமுக லிஸ்ட் எடுன்ட்டு எலெக்ஷன் கமிஷனோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு பூத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க பேரே இருக்காது. ஓட்டு போடுற அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பேரே மிஸ்ஸிங் ஆகும். பேர்களையே நீக்குவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? புதிய வாக்காளர் சேர்க்கறது இருக்குல்ல, அதில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. புதிய வாக்காளர்கள் சேர்க்கறதுல ஒரிஜினல் வாக்காளர்கள் இல்லாமல் வேறவங்களை வந்து பொய்யான வாக்காளர்கள், அது டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி. வாக்காளர்களை நீக்குவது, வாக்காளர்களை சேர்ப்பது, அதில் வந்து மிகப்பெரிய மோசடி நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ திண்ணை மீட்டிங்னு போட்டார் ஸ்டாலின். அதை வந்து நெட்டில் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை போய் மக்களுக்கு சேர்த்து ஒரு மாயையை உருவாக்குவாங்க. ஆனால் எப்படிப்பட்ட மாயை இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் யாருடைய தயவு இல்லைனாலும் தன்னுடைய சொந்த செல்வாக்கு பலமாக இருந்தால் ஒரு தலைவன் ஜெயிச்சு தானே ஆவான். சொந்த செல்வாக்குங்கிற பேஸ்மெண்ட் வீக்காக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் வெறும் இன்டர்நெட்டு, வெறும் இவங்க ஐடி டீம், இதை வச்சு மட்டும் ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியுமா மக்கள்கிட்ட? மக்கள் விரும்ப. அப்போ இந்த இடத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு அமைச்சு அவங்கள நம்புறது, அதன் மூலமாக அவரு சுதந்திரமா செயல்பட முடியாம போற சூழல் உருவாகிறதுன்னு ஐயநாதன் அவர்கள் இப்போ ரீசெண்டா வச்ச கருத்துக்களோட நீங்க ஒத்து போறீங்களா? இல்லை, ஐயநாதன் வந்து சொன்ன விஷயம், ஐயநாதன் வந்து அவர் மேலே உள்ள கோபத்தில் சொல்றாரு. ஐயநாதன் விஜயோட போய் முதல்ல வந்து பேசினாரு, இது பண்ணாரு, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒன்று விஜயை கிரிட்டிசைஸ் பண்றாரு. நான் எந்த லாப நஷ்டமோ பார்க்காம ஒரு நடுநிலை இதுவாக வந்து நான் அவரை வந்து நான் பேசுகிறேன். நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியதில் எல்லாமே போய் சேரணும்னா இன்டர்நெட்டுடைய பங்கு ஒரு பங்கு, மாற்று கருத்து இல்லை. சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கே வந்து ஒரு சோஷியல் மீடியா தான் தேவைப்பட்டது ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அந்த சோஷியல் மீடியாலாம் எப்படி இருக்கணும்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்காரு, நிற்கிறாரு, அவர் இதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரு, இதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற விஷயம்தான் அங்கே போய் ரீச் ஆகணுமே ஒழிய மக்களை முட்டாளாக்கி மக்கள் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு இதை யூஸ் பண்ணுவாங்க ஐடி டீம். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இவர்கள் பற்றி சொல்கிறது, இவங்க என்ன செய்ய போகிறோம், திட்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ராடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடில் ஒரு டிஎம்கே வந்து 40 பேர் ஓட்ட ஒவ்வொரு ஆளும் 40 ஓட்டு போடுறாங்கிற புகாரெல்லாம் வந்து இதுதான் மோசடியான விஷயம். இன்டர்நெட்டை வச்சு பண்ணக்கூடியது, இந்த வியூக வகுப்பாளர்கள் செய்கிற விஷயங்கள்லாம் இதுதான். நான் என்ன சொன்னால் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஆனால் அதை வந்து உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்கள் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள் உங்களை விரும்பணும், நீங்கள் சொல்கிறத விரும்பணும், மக்கள் வந்து ஒரு சேஞ்சை விரும்பணும். அப்படியும் உங்களுக்கு ஓட்டு போகணும். அதுக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு மோடியாவை, சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். இந்த வியூக அமைப்பாளர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க அதில் வந்துக்கிட்டு நிறைய கோல்மால் பண்ணுவோம். கோல்மால்னா நிறைய தில்லு முள்ளு இதெல்லாம் பண்ணி பண்ணுறோம். அதனால் இவர்களை மட்டும் நம்பி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்குங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதே பிரசாந்த் கிஷோர் ஜெயலலிதாட்ட போனார் 2001 ஜெயலலிதாட்ட போனார். அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ஹுயிசின்னு கேட்டாங்க. அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரி, அவங்க வேறு ஏதோ நினச்சிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. உள்ளே போனார். ஓஆர்யூன்னா ஐ எம் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு, ஐ எம் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் வியூக அமைப்பாளர். எனக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? உங்களை ஜெயிக்க வைப்பேன். எப்படி ஜெயிக்க வைப்பீங்கன்னாரு. உங்கள் விஷயங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணி இதெல்லாம் பண்ணி
கெட் அவுட்னாங்க. அப்போ அவங்க சொன்னது இவர்கிட்டய, நான் என் செல்வாக்கில் தான் ஜெயிக்கிறேன், உங்களை மாதிரி புரோக்கருங்க வந்து என்னுடைய செல்வாக்கை கூட்டியோ குறைச்சோ பண்ண முடியாது, மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, இப்படி குறுக்கு வழியில் வருது இதெல்லாம் என்கிட்ட வராதிங்க, வெளியில் போங்கன்னு கெட் அவுட்னு சொல்லி அனுப்பி அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி திட்டினாங்க. இங்கெல்லாம் புரோக்கருங்க, மக்கள் செல்வாக்குங்கிறது அது வந்து மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கணும், அப்புறம் அந்த வெற்றி தான் கடைசி வரை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்ப. ஏன் அவங்க இதை நம்பல? உண்மையான செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு யாருக்குமே இல்லை. ஸ்டாலினுக்கே உண்மையா மக்கள் வந்து விரும்பக்கூடிய சக்தி ஸ்டாலின் இல்லை. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு, அதுக்கு நிறைய அமைப்புகள் கீழ்மட்டத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புகள் அந்த காலத்தில் இருக்கு. அங்கே இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பான். இவங்க எலெக்ஷன் வச்சுட்டா அவனே செலவு பண்ணுவான், ஒவ்வொருத்தனா 5 லட்சம் 10 லட்சம். ஏன்னா கட்சி ஆட்சிக்கு வந்தா அவன் வந்து 50 லட்சம் 1 கோடின்னு சம்பாதிக்கும். அதனால அந்த அமைப்பு அப்படியே இருக்கிற அமைப்புல தான் இவங்க செலவு பண்ணி திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸ்டாலின்கிற ஒரு தனி மனிதனுக்காக அதை ஜெயிக்க வைக்கிறது இல்லை. இதே விஜய் மாதிரி ஸ்டாலின் திமுகவை விட்டு வந்து உதயசூரியன் சின்னத்தை விட்டுட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிப்பாரான்னு கேட்க சொல்லுங்க, நிச்சயம் முடியாது. அந்த செல்வாக்கு கருணாநிதிக்கும் தனி செல்வாக்கு இல்லை. திமுகன்னு ஒரு இது உருவாச்சு. அப்ப அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதில் வந்தவர் தான் அண்ணாதுரைக்கு அந்த செல்வாக்கு இருந்தது. ஏன்னா அண்ணாதுரை பேச்செல்லாம் மக்கள் மயங்கினாங்க. ஆனா கருணாநிதிக்கு அந்த இது செல்வாக்கு ஏன் இல்லாம போச்சுன்னா 1971 அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் இவர் அமைச்சதுல மிகப்பெரிய ஊழல் எல்லாம் பண்ணி சர்க்காரியா கமிஷன் எல்லாம் போட்டு இது மோசமானவர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வாங்கிட்டார். அதனால அவருக்குன்னு தனி செல்வாக்கு இல்லை. எம்ஜிஆர் வந்தாருன்னா அவர் சினிமால இருந்து வந்தாரு, சினிமாலேயே தன்னுடைய இமேஜை வந்து கூட்டி வச்சிருந்தாரு. மக்கள் வந்து எம்ஜிஆர்னா நல்லவர், நல்லது செய்யறவர், தர்மம் பண்றவருங்கிற இமேஜ்ல அவர் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இமேஜ் வந்தது. ஏன்னா எம்ஜிஆர் இறந்துட்டாரு 87ல். இரட்டை இலை சின்னமே இல்லாம சேவல் சின்னத்துல நின்று 26 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அந்த அதிமுக காரங்கள்லாம் அவங்க பின்னாடி போனாங்க. அப்படி உருவாகி வந்தது. தமிழ்நாட்டில் உண்மையான செல்வாக்குடன் இருந்தது வந்து அன்னைக்கு வந்து காமராஜர் கூட எப்படின்னா காங்கிரஸ்ல இருந்தார். அவர் நல்ல மனுஷங்கிற பேர் வாங்கினாரு, ஆனா காங்கிரஸ்ங்கிற பிராண்ட்ல தான் அவர் இருந்தார். அதனால அவருக்கும் அந்த இது வந்தது. காமராஜருக்கு அதுக்கப்புறம் தனி இமேஜ் வந்தது, சிம்பிளிசிட்டி, எளிமையா இருந்தது. இதெல்லாம் அப்புறம் இமேஜ் உருவாச்சு ஒழிய அந்த கட்சியில தான் அவங்களுக்கு இமேஜ். அண்ணாதுரைக்கு வந்து அவருடைய இமேஜில் தான் திமுகவே வந்தது. அண்ணாதுரைக்கு இருந்த இமேஜ், அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. கருணாநிதிக்கு தனி இமேஜ்ங்கிறதும் இல்லை, ஸ்டாலினுக்கு சுத்தமாக கிடையாது இன்னைக்கு இருக்கிற யாருக்குமே. அதே மாதிரி விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் 5% ஓட்டு தான் விழுங்குங்கிறது என்னுடைய கணிப்பு. மற்றபடி கிறிஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் கிறிஸ்தவருங்கிற தகுதியில எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் இன்னும் ஒரு 5% வரும். இந்த 10% ஓட்டு தான் அவர் வாங்க முடியும் ஒழிய ஒட்டுமொத்தமா 30% 35% வாங்கினா தானே ஜெயிக்க முடியும். இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய வேலைகள். அது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஓட்டு போடுற மக்களை எல்லாத்தையுமே மாத்திட முடியாது, அவங்க ஏமாத்துவாங்க. இங்கதான் இன்னொரு பாயிண்ட் வருதுங்க சார். இன்னைக்கு பேப்பர்ல வந்து போட்டிருந்த செய்தி, விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்று வருபவர்களோடு கூட்டணி அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இப்போ அது அவங்களுடைய அறிவிப்பும் கூட. அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற அந்த பேச்சுகளுக்கும் மறுப்பு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த இதுவும் யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தல. இப்போ இவர் முதல்வர் வேட்பாளராக கரெக்ட், நீங்க எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னு தெரியும். முதல்வர் வேட்பாளர் இது பண்றாருன்னா அதிமுக ஏற்கனவே ஆளுங்கட்சியா பல வருஷங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி. அதிமுகவுக்குன்னு ஓட் பேங்க் 29 to 30%. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் வரை மெயின்டைன் ஆகுது. விஜய்க்கு அந்த 29 to 30% விட அதிக ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதிமுக இவரை முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்க? இந்த எலெக்ஷன்ல நின்று உன்னை விட 35% வாங்கினேன், எனக்கு முதலமைச்சர் கொடு அப்படின்னு அவர் கேட்டானா அர்த்தம் இருக்கு. அவனே ஏற்கனவே 30% ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்கானே. நீங்க அதை விட அதிகம் இருந்தா தானே நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல முடியும். அதை விட உங்களுக்கு அதிகம் இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்க மாட்டீங்களே. விஜய் கேளுங்க, எனக்கு 30-35% மக்கள் ஓட்டு விழுகுன்னு சொல்லுங்க. ஏன் இப்ப நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்று இருக்க வேண்டியது தானே? ஏன் நிக்கல? இதே சீமானே போய் நின்னாரு இல்ல, ஏன் நிக்கல? அப்ப என்ன அர்த்தம்? பயப்படுறீங்க இல்ல? அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா 26 எலெக்ஷன் தான். கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, கட்சி ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணி தான் 26ன்னே உட்காந்துட்டு இருக்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணி தான். அவங்களுக்கான
முதற்கட்ட வேலைகள் என்ன முதற்கு எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பிச்சு 73ல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து இதுல நின்னாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று எல்லாத்தையும் மண்ணக்கவ வச்சாரு. பூத் ஏஜென்ட்டுக்கும் கூட அப்பாயின் பண்ண முடியல. அப்படி இருந்து ஜெயிச்சாரு. ஸோ அதெல்லாம் இது கிடையாது. மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அபரீதமா இருக்குன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டீங்களா, எலெக்ஷன்ல என்னன்னு தெரியும்ல, 10,000 ஓட்டா 15,000 ஓட்டா தெரியுமில்ல, ஏன் அந்த தைரியம் இல்ல? அப்ப டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. அவனை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது இது இருக்கு. இது அப்ப இது 26ல் மட்டும் நீங்க எப்படி ஜெயிச்சிருவேன்னு அதிமுகவே புறக்கணிச்சு தானே இருந்தாங்க. அதிமுக புறக்கணிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவசியம் இல்லை. அது எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ரொம்ப வருஷமா இருக்கு, 30% ஓட்டு இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவங்களுக்கு நெசசிட்டி இல்லை. ஒரு தேர்தல் இது பண்ணா விக்கிரவாண்டியும் தான் புறக்கணிச்சாங்க, என்ன ஆயிப்போச்சு. ஆனா இவருக்கு அப்படி இல்லையா? புதிதாக ஆரம்பித்த கட்சி, உங்கள் பலம் என்னங்கிறது மக்களுடைய பலம் என்னன்னு நாட்டுக்கு தெரியணும்ல. அதுக்கு ஏன் பயந்தீங்க? அப்ப நீங்க எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சுட்டாலே எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிடணும். அந்த தைரியம் இல்லை உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு இமேஜை வச்சுக்கிட்டே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. அது எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு வந்த பேசப்பட்ட ஒரு விஷயமாக இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் மேல முட்டை எடுத்து வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. பேசின ஒரு ஸ்பேஸ், அந்த ட்விட்டர் ஸ்பேஸினுடைய எக்ஸ்தலத்தினுடைய ஸ்பேஸினுடைய அந்த ரெக்கார்டிங் வாய்ஸஸ்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு, அது ரஜினி ரசிகர்கள் இப்படி பிளான் பண்றாங்கன்ற பாயிண்டோட தான் செய்திகள் வர வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பட் இந்த முட்டை அடிக்கணும் அவர் வரும்போது எல்லா மாவட்டத்திலையும் அப்படின்ற எல்லா இடத்துலையும் அப்படின்றத அந்த நகர்வுகள் இல்லை இப்படிப்பட்ட திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பக்கா டிஎம்கே செய்யற வேலை. ரஜினி ரசிகர்கள் அதெல்லாம் சும்மா எனக்கு தெரியும். திமுகவோட மோடஸ் ஆப்பரண்டி தெரியும். மோடஸ் ஆப்பரண்டினா உங்களுக்கு புரியாது, போலீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். மோடஸ் ஆப்பரண்டிங்கிறது நாங்கள் குற்றவாளிகளுக்கு வச்சுருப்போம், எம்ஓன்னு சொல்லுவோம். ஒரு குற்றத்தை பார்த்த உடனே சொல்லிடுவோம் இது இங்கே தான் அப்படின்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு டிஎம்கே மோடஸ் ஆப்பரண்டி எனக்கு தெரியும். ஏன்னா இது கிரிமினல் கேங்கு. அரசியலில் உங்கள் கிரிமினல் கேங் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க. கருணாநிதி இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் விஜய் இதுக்கு போயிட்டா, உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்துடுங்கிறதுக்காக பயமுறுத்துவாங்க அவங்க. அந்த பயமுறுத்தலின் ஆரம்ப கட்டம் தான் இது. இந்த வீடியோவில் பேசுனது திமுக காரங்க, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது திமுக காரங்க, இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதும் திமுக காரங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் மேலே வெளியே போட்டு. அதனால எதுக்கு போடுறாங்கன்னா விஜயை வெளியில் வர கொடுக்கணும். இப்போ பரந்தூர் போனாரு, அதுலேயே பார்த்தீங்கல்ல எவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. இந்த மண்டபத்தை விட்டு வெளில வரக்கூடாது, இவ்வளவு நேரம் தான் பேசணும், இந்த கட்டுப்பாடுகள் எதுக்கு? பயப்படுறாங்க. ஆக விஜய் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி பலம் இல்லாமல் இருக்குது. பாஜக ஏடிஎம்கே எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு, பலமான எதிர்கட்சி இல்லை, திருப்பி 26ல் வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முட்டுக்கட்டையா விஜய் வந்துடுவாரோ, இவர் வந்துட்டா ஒட்டுமொத்த மக்கள் இவர் பக்கம் சேர்ந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியாமல் போயிருமோங்கிற பயத்தில் அவங்க செய்யக்கூடிய இதுதான், சூழ்ச்சி தான். அது எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பக்கா டிஎம்கேவோட வேலை, ஸ்டாலினோட வேலை. இப்படித்தான் கருணாநிதி பண்ணுவார். ரஜினி ரசிகர்கள்னு சொல்றது ஒரு அந்த முகமூடிக்கு பின்னாடி இருந்து அவங்க டிஎம்கே ஐடி டீம் தான். ஏன்னா இந்த மோடஸ் ஆப்பரண்டி எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னா, எம்ஜிஆர் விலகும்போது இதே பாலிசி தான். எம்ஜிஆர் விலகினாரு திமுக விட்டு, அவர் படம் ரிலீஸ் ஆகுது உலகம் சுற்றும் வாலிபன், அதை ரிலீஸ் பண்ணாம நெகட்டிவா தீய வச்சு கொளுத்துறதுக்கு கருணாநிதி எல்லா வேலையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வெளியில வந்துட்டா இவருக்கு செல்வாக்கு வந்து நம்ம ஆட்சி கவுந்துருமோங்கிற பயத்துல அந்த படத்தை நெகட்டிவிய தீய வச்சு கொளுத்தணும். ஜெமினி லேப்ல எல்லாம் ஆளுங்களை வச்சு ரெடியா இருந்தாங்க. எம்ஜிஆர் இவங்க எல்லாருக்கும் தெரியாம பாம்பேல போய் நெகட்டிவ் இதெல்லாம் இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவ்வளவு மிரட்டினாங்க. எம்ஜிஆர் எப்பவுமே 10 ஸ்டண்ட் மாஸ்டர்களை கையில் வச்சிருந்தாரு, அவங்களோட தான் போவார். இப்போ பவுன்சர்னு சொல்றாங்களே, அப்போ அவர்கிட்ட படங்கள்ல வேலை பார்த்த ஸ்டண்ட் மாஸ்டருங்களை வச்சிருந்தார். அது எல்லாத்துக்கும் மேல எம்ஜிஆர் செலவு பண்ணி ஜெயிச்சிருவாரு திண்டுக்கல்ங்கிறதுக்காக எம்ஜிஆர் யாரோட பணக்காரர்களோட தொடர்பு வச்சிருந்தாரோ ஒவ்வொருத்தையும் கருணாநிதி நேர போன் பண்ணி தொலைச்சிருவேன், எம்ஜிஆருக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தான்னு பக்காவா மிரட்டினார். அதுக்கப்புறம் 1980லையும் எம்ஜிஆர் டிஸ்மிஸ் ஆகி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது எல்லா பணக்காரர்களையும் கூப்பிட்டு மிரட்டினார். அப்புறம் தான் எம்ஜிஆர் எலெக்ஷனுக்கு யாருமே பணம் கொடுக்காம அவருடைய சத்யா ஸ்டுடியோவை 40 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள், இந்த மாதிரி வில்லங்கங்கள் எல்லாம் பண்றதுல கருணாநிதி, அது கருணாநிதி எம்ஓ, அந்த எம்ஓ இப்போ டிஎம்கே எம்ஓ ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாலின் அதை இது பண்ணி விஜயை பயமுறுத்தி பிரச்சாரத்துக்கும் போக விடாம பண்றதுக்காக செய்யக்கூடிய சதி திட்டம் தான் இது. இந்த இவங்களே இதை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எதுக்கு இப்போ திமுக பயப்படணும்? ஏன்னா அவங்க 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம்
இலக்கு வச்சு முதல்வர் அவர்கள் கூட பேசியிருக்கிறாரு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிற கோஷத்தை முன்வைக்கிறார். அதுக்கெல்லாம் முதல் படிதான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றி அப்படின்றாரு. அவங்க அந்த அளவுக்கு பலம் மிக்கவர்களாக தாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறத தானே இப்போ சொல்றாங்க. அது செயற்கை பலம். திமுகவுக்கு நிறைய பேர் கெட்டு போயிருக்கு பல விஷயங்கள்ல. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த திமுகவுக்கு எதிராக தான் போய்கிட்டு. பெண்கள் விஷயத்திலையும் சரி, கட்சிக்காரவங்க பண்ற அயோக்கியத்தனத்திலையும் சரி, கள்ளச்சாராய விஷயத்திலையும் சரி, டாஸ்மாக் விஷயத்திலும் சரி, மந்திரிகள் ஊழல் பண்ணி ஒவ்வொருத்தராக ஜெயிலுக்கு போற விஷயத்திலும் சரி, மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்திங்கிறது இருக்கு. இந்த அதிருப்தியை ஓட்டுக்களா மாற்றக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் பலம் இல்லை. அதனாலதான் இவங்க ஜெயிக்கிற வெற்றி எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து கள்ள ஓட்டு ஒரு ஆளை 40 ஓட்டு 40 போட வச்சு பெறக்கூடிய வெற்றி ஸ்டாலினுக்கு தெரியும். இது இயற்கையான வெற்றி இல்லை. அப்ப யாராச்சும் ஒரு புதுமுகம் மக்கள் மனதை திசை திருப்பிட்டாங்கன்னா 4000 கொடுத்தாலும் ஓட்டு போடாத அளவுக்கு மக்கள் மனம் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பயப்படுற. திருப்பி எடப்பாடி போய் ஓட்டு கேட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? இவரை பார்த்தாச்சு, அண்ணாமலைம்பாங்க, பிஜேபிம்பாங்க. அவங்களுக்கு அந்த சிறுபான்மையில் எதிர்ப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அவங்க பெரிய அளவுல வர முடியாது. ஆக புதுமுகம்னு ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி மக்கள் டேர்ன் ஆயிட்டாங்கிற பயத்துல தான் அவருக்கு எல்லா தொந்தரவுகளையும் கொடுக்குறாங்க. அதனாலதான் விஜயை பார்த்து பயந்து போயிருக்காரு ஸ்டாலின். அதனுடைய யுக்தி தான் அவங்க. இதுக்காகத்தான் அவங்க வச்சிருக்காங்க. அப்படி இந்த ஐடி டீமே சபரீசனை வச்சு அவங்க ஐடி டீம் இயக்குறதுக்கு காரணமே மக்களை திசை திருப்பணும், மக்களை குழப்பணும். அதுக்கான வேலை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி. அந்த வீடியோ, அந்த ஆடியோ, இது மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. அப்ப அந்த அனுபவத்துல தான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் அவங்கள பழி சொல்லணும்னு இல்லை. எம்ஜிஆர் கட்சியா விலைக்கு இது பண்ணுவோம். ஈவன் விஜயகாந்துக்கே எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க நீங்க பிரேமலதாட்டா கேதுங்க, கதையா சொல்லுவாங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. ஜெயலலிதா நேரடியாக எதிர்த்தாங்க விஜயகாந்த். அவங்க தொந்தரவு கொடுத்த ஒரே இது, ஒரு சட்டசபையில் அவரை எதிர்த்து பேசணும்னு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இவர் கட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நேரடி அட்டாக் தான் அவங்க பண்ணுவாங்க. உள்ள போயிட்டு பின்புலத்துல அவங்களுக்கு என்னென்ன கெடுதல் பண்ணி கட்சியை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியுமோ அத்தனையும் செய்தவங்க இவங்க தான். அந்த அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிக்கிறதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி தான் விஜயகாந்த். அதனால இவங்க எப்பவுமே எதிர்கட்சிகளை இப்படித்தான் டீல் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் சொல்றேன், இது இவர்கள் உருவாக்கிய சார் அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் விஜய்க்கு அது புரிஞ்சுக்கிற முடியாது. இல்லைன்னா அவர் ஆதவன் அர்ஜுன பக்கத்தில் வச்சிருக்காரு. திருமாவளவனுக்கு நெருக்கமானவர், திருமாவளவன் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர். அடிப்படை விஷயம் எல்லாருக்குமே தெரியும். விஜய்க்கு மட்டும் தெரியாம இருக்காதா? இவர்கிட்ட என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாருங்கிற நியூஸ் ஸ்டாலினுக்கு போகுமா இல்லையா? எப்படி அரசியல் அவ்வளவு மோசமானதுங்க. எம்ஜிஆருடைய வலதுகரமாக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன், கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆருடைய மேனேஜர், சத்யா ஸ்டுடியோ அவர் தான் நிர்வகித்து வந்தார். எம்ஜிஆருக்கு அவ்வளவு க்ளோஸ். எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் என்ன தெரிந்தது தெரியுமா? கருணாநிதி சொன்னார், என்னுடைய கள்ள காதலி ஆர்.எம். வீரப்பன். அப்ப இதுவர் அவர் தான் எம்ஜிஆருக்கு கருணாநிதியின் ஸ்லீப்பர் செல்லா இருந்து அவ்வளவு வேலையும் ஆர்.எம். வீரப்பன் பண்ணியிருக்காருங்கிறத கருணாநிதி. அப்ப அரசியல்ல யாரையுமே நம்ப முடியாத எம்ஜிஆர்ட்ட 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்த மேனேஜர் 40 வருஷமா அவரே திசை மாறி எதிரிக்கு நியூஸ் கொடுத்திருக்காருன்னா அரசியல்ல நீங்க யாரையுமே நம்ப முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் போய் ஆதவர்ஜுனை நம்பிக்கிட்டு திருமாவளவன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் விஜய் இது பண்ணிட்டாருன்னா அவருக்கு அரசியல் ஞானம் சூனியம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, அரசியல் அடிப்படையில் தெரியல உங்களுக்கு. அரசியல யாரையுமே நம்ப கூடாதுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தண்ணி குடிக்கிறதுல இருந்து டீ குடிக்கிறதுல இருந்து நம்பி குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட எதிரிகள் வந்துடும் உங்களுக்கு. உங்க எதிரி கிளீனா செட் பண்ணுவாங்க. அதனால சொல்றேன், அது எதையுமே ஒரு தெரியலை அவருக்கு விஜய்க்கு. அதனால சொல்றேன், விஜய்க்கு அரசியல் சாதுரியம்ங்கிறது சுத்தமா இல்லை. இவங்களை கூட வச்சுக்கிட்டே அவர் எதை செய்தாலும் அது எதிராகத்தான் போகும். பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களை நம்பி இவங்க நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு ஏமாறக்கூடாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோரால அவங்க கட்சியவே ஜெயிக்க வைக்க முடியல. இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொந்த செல்வாக்குலையும் மக்கள் எதிர்ட்டையிலையும் உங்களுடைய செல்வாக்கை கூட்டுங்க. பரந்தூருக்கு நேரம் போனீங்க, மக்களை பார்த்தீங்க. நீங்க போனதுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்தது, அந்த மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருந்தது. இதே மாதிரி தமிழ்நாடு பூரா மக்கள்கிட்ட எழுச்சியை உண்டாக்குங்க. அதுதான் இயற்கையான செல்வாக்கு. அந்த செல்வாக்கு தான் உங்களை வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார். ஸோ தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக பகிர்ந்துகிட்டு இருக்கேன்.